இப்போது மற்றும் ஒரு அண்மை செய்தி. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்னும் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே தற்பொழுது வெயிலானது வாட்டி வதைத்து வருகின்றது. அந்த வகையில் இன்று முதல் மார்ச் 7ஆம் தேதி வரை வெயில் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, இந்த வானிலை தகவல் குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிகாமணி. தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலானது வாட்டி வதைக்கும். இந்த வெயிலினுடைய தாக்கம் என்பது மார்ச் மாதத்தினுடைய இறுதியிலிருந்தே தொடங்க ஆரம்பித்துவிடும். அந்த வகையிலே தற்பொழுது இருக்கக்கூடிய வானிலையை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய அந்த மழை வானிலை எல்லாம் மாறி தற்பொழுது இந்த வெயிலினுடைய வானிலைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை, அதாவது மிகவும் குறைவான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிலும் குறிப்பாக வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும், காலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வானிலை அறிக்கையிலுமே வறண்ட வானிலைக்கான அந்த ஒரு சூழலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த வறண்ட வானிலைக்கான சூழல் என்பது மார்ச் மாதத்தினுடைய அந்த 9ஆம் தேதி வரைக்குமான ஒரு வானிலையாக இருக்கிறது. தொடர்ந்து தமிழகம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலினுடைய அளவானது தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இயல்பை விட வெயிலினுடைய அளவு சற்று அதிகரித்துதான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மதிய வேளைகளில் எல்லாம் வாகனத்தை ஓட்டி செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு வெயிலினுடைய தாக்கம் தாங்க முடியாததாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு காலை வேளைகளில் ஒரு 10 மணிக்கு பிறகு வெயிலினுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நகரினுடைய பல்வேறு இடங்களில் தர்பூசணி கடைகள், மோர் கடைகள், கூழ் கடைகள் என வெயிலினுடைய அந்த தாக்கத்தை தணிப்பதற்கான பல்வேறு குளிர்ச்சியான பொருட்கள் அனைத்துமே விற்பனைக்கு வந்துவிட்டன. ஆகவே கோடை வெயிலை தமிழகம் தற்போது சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று தான் கூற வேண்டும். விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.